இத்தனை எடையுள்ள இந்த பந்து எப்படி அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது? இவ்வளவு எடையுள்ள இந்த பந்து எப்படி குறிப்பிட்ட சுற்றுப்பாதையில் சரியாக சுற்றி வருகிறது? இதை கீழே விழாமல் குறிப்பிட்ட சுற்றுப்பாதையில் அந்தரத்தில் பார்த்து கொண்டிருப்பது யார்? இதன் சுற்றுவட்ட பாதையை தீர்மானித்தது யார்? சூரியனும் பூமியும் சந்திரனும் நேர்கோட்டில் வருகிறதாமே, கொஞ்சம் அவைகள் தடுமாறி சுற்றுப்பாதையை விட்டு வெளியேறினால் நிலைமை என்ன ஆகும்? ஒரு நொடிக்கு 1000 மீட்டர் வேகத்தில் சுற்றி கொண்டிருக்கிற இந்த நிலா எனும் பந்து சுற்றுப்பாதை விட்டு கொஞ்சம் தடுமாறி லேசாக பூமியை எடுத்தால் நிலைமை என்ன ஆகும்? அப்படி யாரும் எங்கும் தடுமாறாமல் இந்த மூன்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது யார்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில், சூரியனையும் சந்திரனையும் பூமியையும் உருண்டையாய் படைத்து அதற்கு ஒரு சுற்றுப்பாதையை கொடுத்து ஒரு நொடிக்கு 1000 மீட்டர் வேகத்தில் இந்த நிலாவை சுற்ற வைத்துக் கொண்டிருக்கிற இறைவன் மிகப்பெரியவன். அவன் தன் ஆளுமையில் இவற்றை வைத்திருக்கிறான் என்பதற்கான அத்தாட்சி இந்த சந்திர கிரகணம். எங்கள் இறைவனே, எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடத்திலேயே உதவி தேடுகின்றோம். இவற்றையெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் படைத்த நீ மிகப்பெரியவன், நீ மட்டுமே மிகப்பெரியவன். இவற்றையெல்லாம் சிந்திப்பதற்கும் இவற்றை பற்றி ஆய்வு செய்வதற்கும் எங்களுக்கு ஞானத்தை தந்த எங்கள் இறைவனே, நீ ஒருவனே. உன்னிடத்தில் உதவி தேடி ஞானத்தை கேட்டு பாவ மன்னிப்பையை கேட்டவர்களாய் இதோ இந்த கிரகணம் நடக்கிற பொழுதுகளில் தொழுது நிற்கிறோம். யா அல்லாஹ்.